இப்போ இன்றைய கிரகநிலைப்படி பார்த்தோம்னா, நமக்கு குரு பகவான் மட்டும் உச்சம் பெற்ற ஒரு இதுவாக இல்ல. இன்னைக்கு சந்திரனும் வந்து குரு, சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா குருவுல இருந்து 9ஆம் இடத்துல சந்திரனும், சந்திரன்ல இருந்து 5ஆம் இடத்துல குருவும் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால அதே போல பார்த்தீங்கன்னா, அ செவ்வாய், சந்திரன். சந்திர மங்கள யோகம். சந்திர குரு சந்திர யோகம். இது 2மே இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. இன்னைக்கு குழந்தை பொறக்கிறவா எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைங்க தான். சுக்கிரனும் ஆட்சியில இருக்கு, செவ்வாயும் ஆட்சியில இருக்கு அப்படிங்கும்பொழுது, இப்போ இன்னைக்கு அ மீன ராசி இன்னைக்கு பொறக்கிற குழந்தைங்கலாம் மீன ராசியா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொன்னோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் துலா ராசிக்கு இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மறைவுல போய் உட்கார்ந்துருச்சு. குரு வந்து 10ல மறைஞ்சுட்டாரு, சந்திரன் வந்து 6ல மறைஞ்சுட்டாரு. சுக்கிரனுமே சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது, சுக்கிரன், புதன் வந்து நமக்கு லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். நல்ல யோகமாக இருந்தாலும், ராசிகளுக்கெல்லாம் எது அதிர்ஷ்டம் தரும்னா, மீனம், கடகம், விருச்சிகம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த அமைப்பு வந்து ரொம்ப லக்கியா இருக்கும்.